சயின்டிஸ்ட் ஒரு ஆட்டமை ஃபியூச்சருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டைம் டிராவல்ங்கிறது அப்போ உண்மையா? இப்போ ஒரு ஆட்டம் டெலிபோர்ட் ஆயிருக்கு. சரியா சொல்லணும்னா அந்த ஆட்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. ஸ்பேஸையும் டைமையும் ஸ்கிப் பண்ணிடுச்சு. இது மார்வல் இல்ல, இது ரியல் சயின்ஸ் தான். ஸோ சயின்டிஸ்ட் ஒரு சூப்பர் வியர்டான சீனை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்டமை பேரியரோட ஒரு பக்கத்துல வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆட்டம் அதை கிராஸ் பண்ணதுக்கு பதிலா வேற பக்கத்துல இருந்து சடனா ரீஅப்பியர் ஆயிடுச்சு. இது ஸ்பீடா டிராவல் பண்ணல, இன்ஸ்டன்டா ஜம்ப் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பேர் தான் குவாண்டம் டனல்னு சொல்லுவாங்க. பார்ட்டிகல்ஸ் யூசுவலா பிசிக்ஸோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போவாங்க. குவாண்டம் லெவல்ல பார்த்தோம்னா பார்ட்டிகல்ஸ் சாலிட் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அதை விட அது ஒரு ப்ராபபிலிட்டி கிளவுட் மாதிரி தான் இருக்கும். ஒரே நேரத்துல நிறைய இடத்துல இருக்க முடியும். சம்டைம்ஸ் இவங்க சாலிட் பேரியர் கூட டனல் பண்ணிடுவாங்க. இது மேஜிக் இல்ல, இது ஃபுல் மேட்ச் தான். ஆனா பார்க்கும்போது ஆட்டம் டைம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஃபியூச்சருக்கு போய் வந்த மாதிரி. பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ல இவங்க பார்ட்டிகளை சூப்பர் ஃபாஸ்டா ஷூட் பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் லைட் ஸ்பீட் லெவல்ல. அந்த ஸ்பீட்ல என்ன நடக்குதுன்னா பார்ட்டிகல்ஸ்க்கு டைம் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். இதுக்கு பேர் தான் டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. இது ரியல் தான், ரியல் இல்லைன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் சேட்டலைட்ஸ் ஆர்பிட்ல இருக்கும்போது டைம் டிஃபரன்ஸுக்கு கரெக்ஷன் பண்ணணும். ஸோ இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா சில பார்ட்டிகல்ஸ்க்கு டைம் வேற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவும் ஒரு மினி டைம் டிராவல் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆட்டம் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணி டைம் கூட கோளாறு பண்ணலன்னா ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பாசிபிள்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இது வெறும் பார்ட்டிகல்ஸ் தான். ஆனா நம்ம அந்த கோடை கிராக் பண்ணிட்டோம்னா ஒரு நாள் டைம் டிராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருந்து ரியல் ஆகிடும். இப்போ கூட சயின்டிஸ்ட் அதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி ரியல் டெலிபோர்டேஷன்ஸ், லைட்னிங் ஸ்பீட் கம்ப்யூட்டிங் எல்லாமே பாசிபிள். அண்ட் ப்ரோ, இப்போ ட்விஸ்ட் கேட்க ரெடியா? இந்த ரிசர்ச் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஒரு மெகா சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்தியா பேஸ்ட் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, அதாவது ஐஎன்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க நடக்குதுன்னா தேனியில பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டடி பண்ற பார்ட்டிகல்ஸ் நம்மளையும் அர்த்தையும் எவ்ரி செகண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும். அது இன்விசிபிளா தான் இருக்கும், ஆனா அது 100% ரியல். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதனால இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.